Hi everyone, welcome to our channel. So இந்த வீடியோவில் Group 2, 2A and 4க்கான updated new syllabus படி தமிழ்க்கான அலகு 1லிருந்து 7 வரைக்கும் ஒரு முழு மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ செக்ஷன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா டெலகிராம் சேனலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வீடியோட எண்ணில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் எழுத்துக்கள் 6 ஒரே இனமாக அமைந்துள்ளது. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லலாம். டேஸ் எழுத்துக்கள் 6 ஒரே இனமாக அமைந்துள்ளது. ஆன்சர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இடையினம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, வல்லின எழுத்துக்கள் 6க்கும் இனமாக மெல்லின எழுத்துக்கள் இருக்கும். மெல்லின எழுத்துக்கள் 6 வந்துச்சுன்னா அதுக்கு இனமாக வல்லின எழுத்துக்கள் இன எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இணை எழுத்தில் வரும். இடையினத்துக்கு இடையினம்தான் அதோட இணை எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஐ அப்படின்னா அதுக்கான சவுண்டு ஈ வரும். ஸோ அப்போ ஐக்கு ஈ தான் இணை எழுத்து. அதே மாதிரி அவு அப்படின்னா அதுக்கான சவுண்டு ஊன்னு வரும். அப்போ ஊ தான் இணை எழுத்து. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த இணை எழுத்துக்களை நட்பெழுத்துக்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? இதில் எது தவறாக இருக்குது? ஸோ புணரினா அலை கரெக்டாக இருக்குது, முனைனா மிகுதி கரெக்டாக இருக்குது, எங்குனா கரடி கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், தூணம்னா தூண்னு சொல்லியிருக்காங்க, தவறு. தூணம் அப்படின்னா வருத்தம், அசைவு, துன்பம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். காளி, உள், கள்ளி, புழுகு. தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வரலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா காளி அப்படின்னா உறுதி, உள் அப்படின்னா தேங்காய் உரிக்கும் கருவி, கள்ளி அப்படின்னா ஆமை, புழுகுனா வாசனை பண்ட வகை. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி, 4, 2, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேனம் என்பது பொதுவாக டேஸ் எழுத்தை குறிக்க பயன்படுகிறது. கேனம். ஸோ பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாமா? என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுதம். ஸோ ஆயுதம் அப்படிங்கிறது சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். இது தனித்து இயங்காது, சொல்லோட முதல்லையும் இறுதியிலும் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆயுதத்துக்கு எத்தனை பெயர்கள் இருக்குன்னா கேனம் அப்படிங்கிற பெயர் இருக்குது, அல்லது அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான வேறு பெயர்கள் பாருங்கள், அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படிங்கிற வேறு பெயர்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அடுத்து, பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. ஸோ எது இதில் சரியாக இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். மெய்க்கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம் அப்படின்னு வந்திருக்கிறது தப்பு. மெய்க்கூட்டல் ஞானம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிலைமொழியும் வருமொழியும் இந்த எக்கரை ஈற்று வந்திருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன வரணும்னா
அதுக்கு பக்கத்தில் இதுக்கு நிலை, அதாவது வருமொழிக்கு இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கான அதே இணை எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்று வரணும், மெய் ஞானம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் எகரம் வந்திருக்கா, மெய் மயக்கம் அப்படின்னு வரணும். ஸோ அதனால் இது தப்பாக இருக்குது. கொய் கூட்டல் மலர் கொய் மலர்னே தான் வரும், இம்மு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தப்பு. ஸோ அப்போது ஆன்சர் என்னென்னா இந்த மா நா இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு இனமாக இருக்கக்கூடிய ஒற்றை எழுத்துக்கள் வரணும். ஓகேங்களா? இதை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம், வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். புணர்ச்சியை பார்க்கும்போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றெழுத்தையும் வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தையும் பார்க்கணும். இப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். ஸோ இதை தெளிவாக நம்ம பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு புணர்ச்சிலாம். ஓகேங்களா? புணர்ச்சிக்கு மட்டுமே 5 கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். வளரும் சிறகுகள் வாகை சுடிக்கலாம். ஸோ அவங்களாம் தெளிவாக இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து பாருங்கள், பின்வரும் சொற்களில் வேற்று நிலை மெய்மயக்கமாக வந்துள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வேற்று நிலை மெய்மயக்கம்னா என்ன? வேற்று நிலை மெய்மயக்கம்னா ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்லோட இடையில் ஒரு மெய்யெழுத்துக்கு அப்புறமா வேற ஒரு மெய்யெழுத்து வரதை தான் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரு இல்லு இந்த மெய்யெழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு மட்டுமே உரிய எழுத்துக்களாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சொல்லி இருக்குன்னா அதுக்கு இடையில் ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மற்ற ஒரு எழுத்தும் மெய்யெழுத்தாக வரதை தான் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். அந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு உரிய எழுத்துக்கள்னா இரும் இல்லும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இரு இல்லு. ஸோ அப்போ இந்த இரு இல்லு இதெல்லாம் எங்கேயுமே இல்லை பாருங்கள். தேர்தல் இது மட்டும்தான் அந்த இருன்னு வந்திருக்கு. இதுக்கு பக்கத்துலேயும் தாங்கிறது மெய்யெழுத்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம்னு எடுத்துக்கிறோம். ஈஸியாக இந்த இரு இல்லு வந்திருக்கான்னு பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா உயர்வு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து சுழல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுவும் மெயினாக மற்ற எழுத்துக்கள் வந்தாலும் இந்த இரு இல்லு அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு மட்டுமே வரும். அடுத்து சேர்த்து எழுதுக்கு பாருங்கள், தொன்மை கூட்டல் கவின். ஸோ இதை சேர்த்து எழுதும்போது எப்படி வரும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி தொன்கவின் தொங்கவின் தொங்கனின்லாம் வராது, தொல்கவின் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் 8 பாருங்க, பிரித்து எழுதுக. பூட்டும் கதவு, இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இது எப்படி பிரியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பூட்டும் கூட்டல் கதவு. இதை பார்த்தோன்னே நம்ம இதுதான் பிக் பண்ணிடுவோம். பட் இங்கே ஊ பெரிய ஊ இருக்குது, சின்ன ஊ வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவ்வரின் ஈயாம் முற்றும் மற்றொரு ரோவலி என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை எடுத்தெழுதுக, எடுத்துக்காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ அப்போ இந்த விதி வந்திருக்கு அப்படின்னாலே ஒரு சொல் முடியக்கூடிய இடத்துல இம் அப்படிங்கிறது வராமல் மாறா வேறு ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை இந்த விதிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னென்னா குரங்கு யாது. இப்போ குரங்கு கூட்டல் யாது அப்படி குரங்கு கூட்டல் யாது அப்படிங்கிறதுனால என்பதால் குரங்கு யாது அப்படிங்கிற இந்த விதிக்கு ஏற்ற மாதிரி புணர்ந்து வரக்கூடிய சொல்லாக இருக்குது. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பிரித்து எழுதுக பாருங்கள், சொன் மாலை. இதை எப்படி பிரிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொல் கூட்டல் மாலை அப்படின்னு பிரியும். அயற்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவயம் அப்படிங்கிறதுக்கான இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, உறுப்பு. உண்டனை இறந்த கால தெரிநிலை வினைமுற்றை எதிர்கால தெரிநிலை வினைமுற்றாக மாற்றுக. ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்கலாம். உண்டனை அப்படிங்கிற இறந்த கால தெரிநிலை வினைமுற்ற எதிர்கால தெரிநிலை வினைமுற்றா மாத்திரம் எப்படி வரும்? வினைமுற்று அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு செயல் முடிவு பெற்றிருக்கணும். அப்போது இதை மாற்றினா எப்படி வரும்?
எதிர்காலத்தில் அப்போ நடக்க போகிறத சொல்லணும், அது வினைமுற்றாகவும் இருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உண்பை. ஓகேங்களா? அடுத்து கோலானை கேளானை தொழிற்பெயரின் விகுதியை கண்டறிக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தொழிற்பெயர் அப்படின்னா அல் தல் மட்டும் இல்லாமல் சி கு கை இந்த இதுவும் லாஸ்ட்டாக இந்த விகுதிகள் முடிஞ்சு வரதும் தொழிற்பெயர் தான். அதே மாதிரி ஒரு செயல் இந்த மாதிரி அதை குறிப்பிட்டு வந்தாலும், நிகழ்வுகளை குறிப்பிட்டு வந்தாலும் அது தொழிற்பெயர் தான். ஸோ அப்போ கேளானை இதுக்கான விகுதினாலே எப்போ என்ன இறுதியில் வரக்கூடியது விகுதின்னு சொல்லுவோம். அப்போ நை அப்படிங்கிறத மட்டும் எடுத்தால் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆணை. கேள் கூட்டல் ஆணை அப்படின்னு பிரியும். ஸோ அப்போ ஆணை அப்படிங்கிறது தான் விகுதி. ஓகேங்களா? அடுத்து பின்வருவனவற்றுள் எது பெயரெச்சத்திற்கான உதாரணமாகும் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. பொதிந்த மெய் வந்திருக்கு, படர்ந்த வெண்டிரை வந்திருக்கு, தூங்கிய மதி இதுவும் பார்த்திங்கன்னா பெயரெச்சம் தான். தூற்றும் குடி அப்படிங்கிறதும் பெயரெச்சத்தில் வரும். மட்டும் கிடையாது, அப்படிங்கிறது வந்தாலும் பெயரெச்சம் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும்தான் சொல்லி ஆப்ஷன் ஏ போட்டா ஆன்சர் தப்பு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது ஒன்று வியங்கோல் வினைமுற்று விகுதி அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கிடையாது? ஸோ நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், வியங்கோல் வினைமுற்றுனா கா இய இயர். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த உருபுமே வரும். அல் அப்படிங்கிறதும் வியங்கோல் வினைமுற்று விகுதியில் வரும். இந்த வியங்கோல் வினைமுற்றோட விகுதி அப்படிங்கிறது வினைமுற்றோட இறுதியில் கருத்து மாற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போது இதில் நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் எது இதில் வரலன்னு. எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அடுத்து பறந்தது பசப்பு இவ்வினைமுற்று தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரின் வகையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பறந்தது பசப்பு. ஸோ அப்போது இந்த இடத்துல பசப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது? நிறத்தை குறிக்குது. அப்போது இது ஒரு இயல்பை, அதாவது நிறம் நம்ம படிச்சிருப்போம். நிறம், சுவை, வடிவம், பண்பு இதெல்லாம் குறிக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க? தொழிற்பெயர்னு படிச்சிருப்பீங்களா? அப்போது ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வருது அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இப்போது பண்பு பெயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல இதெல்லாம் வருது, இந்த இதில் ஏதோ ஒன்று வந்திருக்கிறது தான் பசப்பு, நிறத்தை குறிக்குது. ஸோ அப்போது நிறத்தை குறிக்குது அப்படின்னா அது பண்பு பெயர். அப்போது இந்த இடத்துல பண்பு பெயர் இல்லைன்னு பார்க்கக்கூடாது. பண்பு பெயருக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? குணப்பெயர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கூவல் இதுக்கான வேர் சொல்ல கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? கூ. இது வேர் சொல் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கூவு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். தவறாக பொருந்தியுள்ள ஒருமை பன்மை இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது? இப்போ வண்டு அப்படின்னா வண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கருத்து அப்படின்னா தவறாக பொருந்தி இருக்கிறத கேட்டிருக்காங்க. கருத்து அப்படின்னா எப்படி சொல்லணும்? இப்போ நம்ம நினச்ச உடனே பார்த்துடலாம், கருத்துனா மேம் கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் இதை ஆன்சராக இப்போ ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சரை மார்க் பண்ணோடனே சொல்லலாம். இதுதான் ஆன்சர். கருத்து அப்படின்னா கருத்துக்கள்னு இக்கு வரக்கூடாது, கருத்துகள். ஸோ அதுதான் பன்மையை குறிக்கும். இப்போ தோப்புனா எப்படி தோப்புகள், தெருனா தெருக்கள், இங்கே இக்கு வரும். ஓகேங்களா? ஆனால் கருத்துக்களுக்கு வராது. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்து அவனே செய்தான் சீதையே சிறந்தவள் இந்த சொற்றொடரில் அமைந்துள்ள வினா எழுத்து மற்றும் அழுத்தம் தரும் எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? அவனே செய்தான் சீதையே சிறந்தவள் இந்த சொற்றொடரில் அமைந்துள்ள வினா எழுத்து மற்றும் அழுத்தம் தரும் எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது? நம்மளுக்கு வினா எழுத்துக்கள் அப்படியே பட்டுன்னு ஞாபகம் வந்துடணும். வினா எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் 5 இருக்குது இல்லைங்களா? ஸோ என்னென்னது வினா எழுத்துக்கள்? ஏ, யா, ஆ, ஓ, ஏ.
இது எல்லாம் வினா எழுத்துக்கள். ஸோ அப்போ நான் இதை அரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இந்த ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எங்கு, யார் அப்படி கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். ஆ ஓ அப்படிங்கிறது சொல்லுக்கு இறுதியில் வரும். ஸோ அப்போ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? பேசலாமா? அடுத்து தெரியுமோ? இங்கே ஓலையும் இங்கே ஆலையும் வினா எழுத்தாக வந்திருக்கு. இந்த ஏங்கிற வினா எழுத்து இது சொல்லோட முதல்லையும் வரும், சொல்லோட இறுதியிலையும் வரும். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். சொல்லோட முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய ஒரே வினா எழுத்து பெரிய ஏ தான். ஓகேங்களா? அப்போது இதை நம்ம எப்படி எக்ஸாம்பிள் சொல்லி எழுதலாம்? ஏன் முதல்ல வந்துடுச்சு. அடுத்து நீதானே, சொல்லு நீதானே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் கொஸ்டின் தான், ஏ. ஓகேங்களா? அப்போது இதில் அமைஞ்சிருக்க வினா எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன அமைஞ்சிருக்கு? அவனே, சீதையே. அப்போது பெரிய ஏ, இங்கேயும் பெரிய ஏ. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். இவன் அவன் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. காரணம் சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் காட்ட மாட்டேன். இவன் அவன் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினா மற்ற எழுத்துக்கள் பொருள் தர்றது இல்லையா? எஸ், ஓகே. காரணம் சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நல்லா கவனிங்க. சொல்லின் உள்ளேயே அப்படின்னா அகம், உள்ளேயே இருந்து பொருள் தருதுன்னா அது என்னது? அகச்சுட்டு. வெளியே இருந்து பொருள் தருதுன்னு வந்தால் தான் அது புறச்சுட்டு. அப்போ கூற்று சரியாக இருக்குங்க, காரணம் தவறாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ எப்படி எழுதலாம்? ரொம்ப ஈஸி. ஸோ நான் அகர வரிசையெல்லாம் பல டைம் சொல்லிட்டேன். ஆ கா அகர வரிசை. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். அடுத்தது தான் கா வரிசைக்கு போகும். ஓகேங்களா? அகர வரிசைனா இப்படி தான் பார்க்கணும். அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்தும் கலந்து வந்திருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உயிரெழுத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து தான் மெய்யெழுத்துக்கு போகணும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கே எதுவுமே மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இல்லை, ஒன்லி எல்லாம் மெய்யெழுத்துக்களாக தான் இருக்குது. அப்போது இதில் பாருங்கள், ககர வரிசை கா, அப்போ கால இருந்து போகணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலை பாருங்கள், கவிகை. அடுத்து இப்போ இங்கே ரெண்டுமே காக்கா அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வரும்னு, மா முடிஞ்சு தான் வா வரும் இல்லைங்களா? அப்போ கமலம், கவிகை. அடுத்தது காவரிசையில் குன்று. அடுத்து நாளம், நாமம். ஃபஸ்ட்டு காவரிசையை முடிச்சிடணும். அது காக்கா, கீக்கி, குக்கு, கேக்கே, கை எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து நாவரிசையோ இருந்ததுன்னா போகணும். நான் ஃபஸ்ட்டு வரும், இந்த நான் அடுத்து வரும். ஸோ அப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி. மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எதை வேணாலும் நான் சொன்ன மாதிரி மாறுபட்ட ஒன்றுன்னு கேட்கலாம். அப்போ இதெல்லாம் படிச்சிருந்தா தானே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது தெருமுறுக்கு ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி நம்ம மாறுபட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ எல்லாமே படைன்னு முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 இருக்குது. ஓகேங்களா? அந்த 5ல் எது வரும்னா ஃபஸ்ட்டு 1 பொருணர் ஆற்றுப்படை, நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு சிறுபான ஆற்றுப்படை, தேர்டு பெரும்பான ஆற்றுப்படை. அடுத்து என்ன வரும்? கூத்தர் ஆற்றுப்படை. இதில் பொருந்தாது எது அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை தான். ஏன்னா கூத்தர் ஆற்றுப்படைக்கு மட்டும் மலைப்படுகிடாம் அப்படிங்கிற ஒரு வேறு பெயர் இருக்கும். ஸோ அதனால் இது பொருந்தாதது. அடுத்து கவனிங்க, மலரின் 7 நிலைகளில் அடங்காத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது அடங்காதது? அப்போ ஃபஸ்ட்டு மலரோட 7 நிலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இதுவே ஒரு கொஸ்டின். மலர் மொத்தம் 7 நிலைகள் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? அரும்பு,
மொட்டு, முகை, வேறு என்ன இருக்குது? மலர், அலர், வி, செம்மல். இப்போது இதில் எது பொருந்தாது இருக்குன்னு பாருங்களேன். பொட்டு, மொட்டு தான் இருக்குது, பொட்டு கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தவறாக பொருந்திருக்கிறது என்ன? பைனா பசுமை, ஓகே. மானா செல்வம், அழகு, வண்டு, விலங்கு, மரம், நிறைய குறிக்கும். அடுத்து வா அப்படின்னா தாவுதல், ஓகே. வைனா ஒற்றுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா வை அப்படின்னா வைக்கோலை குறிக்கும், ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவனிங்க. கூ அப்படின்னா பூமி, தே அப்படின்னா கடவுள், பைனா இளமை, யானா அகலம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. 2 1 3 4. கொடு மற்றும் அலி இரண்டு வினை சொற்களையும் சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொடு, அலி. ஆன்சர் ஆப்ஷன் பி. வங்கி, சரி ஆப்ஷன் ஏ. வங்கியில் மேலாளர் கடன் கொடுத்தார், குமணன் பெருஞ்சாத்தனாருக்கு பொருள் அளித்தான். கொடு, அலிங்கிறது இங்கே தான் கரெக்டாக வந்திருக்கு, ஓகேங்களா. வங்கியில் மேலாளர் கடன் அளித்தார், குமணன் பெருஞ்சாத்தனாருக்கு பொருள் கொடுத்தார் கொடுத்தானுங்கிறது தப்பு, ஓகேங்களா. ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த மரியாதைக்குரிய இடத்துல எந்த இடத்துல போடணும், எது சென்டென்ஸ் மேக்கிங்கில் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். பின்வருவனவற்றுள் எது ஒன்று தொழிற்பெயர் விகுதி அல்ல. ஸோ நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஸோ அதில் நோட் பண்ணிக்கோங்க. தொழிற்பெயர் விகுதியில் தள்ளு, அல்லு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐ இருக்குது. ஸோ கை, வாழ்க்கையில், அதனால தான் தொழிற்பெயர்னு சொல்கிறோம். அடுத்து வை, அடுத்து கு, பூ, ஊ, தி, சி, வி, மை, இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் தான். ஸோ அப்போது இதில் இல்லாதது என்ன சொல்லியிருக்காங்க? அப்போது எது வந்து இதில் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தூ அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை, இல்லைங்களா. ஸோ அப்போது இது கிடையாது. தீ இருக்குது, சி இருக்குது, அடுத்து கூவும் இருக்குது. ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. வில், வில் முறையே பொருள் என்ன? இந்த இல்லுக்கு மீனிங் என்ன, இந்த இல்லுக்கு மீனிங் என்ன? இந்த வில் அப்படின்னா ஒளி, இந்த வில் அப்படின்னா பேசு. ஆன்சர் ஆப்ஷன் டி. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தட்பம் அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு தட்பம்னா அதுக்கான பொருள் என்ன? குளிர்ச்சி. அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா வெப்பம். ஆப்ஷன் ஏ. குமரன் ஒரு யாத்திரிகன். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேருகன்னு சொல்லியிருக்காங்க. யாத்திரிகன்னா ஸோ யாத்திரிகன் வந்திருக்கு. அப்போ யாத்திரிகன்னா அதுக்கான பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. பெரும் செலவினன் அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரணம் எனும் சொல் தரும் இரு பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரணத்துக்கு என்னென்ன பொருள் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. மதில், கவசம். எனினும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. அப்போ என்ன வரும்? எனினும், என்னும். இந்த இணைப்பு, அதாவது எனினும் அப்படிங்கிற என்னும்ங்கிறத இணைப்பு சொல்னு நினச்சிக்காதீங்க. எனினும், ஆகையால், இதெல்லாம் தான் இணைப்பு சொல். அப்போ எனினும் இந்த இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. அழகாக இருந்துச்சு, இருந்தாலும் அதில் இருந்து எப்படா பறிக்கிறது அப்படின்னு மனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மாதரசி காலை உணவை சாப்பிட்ட, எனினும் வேலைக்கு சென்றாள். இது மீனிங் இல்லை. திருக்குறள் எனினும் நாலடியார் இல்லை. திருக்குறள் என்னும் அறநூல்னு சொன்னால் கூட அப்படி கூட சொல்லலாம், எனினும்னு சொல்ல முடியாது. திருக்குறள் எனினும் நாலடியார் ரெண்டுமே நூல் பெயர். இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு எனினும் பாடங்களை படிக்கிறார் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து தாப்பால் சரியாக மூடவில்லை. இதோட சொல்லோட இந்த தாப்பாலோட பிழையை நீக்கி சரி செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்?
நாம் இந்த 7 அலகுகள் ஒவ்வொரு அழகாக கம்ப்ளீட்டாக லைவ் செஷன்ஸில் பார்த்துட்டு வந்தோமா, அதுலேயே எவ்வளோ இது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்து நிறைய விளக்கங்களோடு பார்த்தோம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கனாலே இந்த ஃபுல் டெஸ்ட்டை உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ அதை பார்க்காத இருக்கீங்கன்னா அந்த 7 அலகுகளுக்கான லைவ் செஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடுங்க. ஒவ்வொரு அலகும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். ஓகேங்களா, 3 ஹவர்ஸ்க்கு மேலே போயிருக்கும் ஒவ்வொரு லைவ் செஷனுமே. ஸோ இப்போ தாப்பால் அப்படின்னா எப்படி வரும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தாழ்பால் அப்படிங்கிறது தான் சரி. சரியான மரபு பெயரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கரெக்டு? செங்கற்பட்டு, செங்கைங்கிறதா மருவு, மற்றதெல்லாம் மருவுலே வராது முதல்ல. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொது மக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. டேஸ் பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் சரியான சொல்ல போடணும். எதை போட்டால் கரெக்டாக வரும்? அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் 4க்கு 92 டேஸ்க்கு கரெக்டாக 92 டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக 92 டேஸில் 92 டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேக்கான மெட்டீரியல்ஸ்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஏப்ரல் 9லேயே முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடியே சொல்லியாச்சு, சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருச்சுன்னா கரெக்டாக அந்த ஏப்ரல் 9 அட்மிஷன் முடியுதுன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக யார் கேட்டாலும் வந்து சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பேட்ச் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வர வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட்மே பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன கேட்டாலும் ஸோ நாங்கள் அந்த டைம்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே யாரும் கேட்க வேண்டாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, இத்தகைய வரும். ஓகேங்களா, தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. உருமுனா இடி கரெக்டு, பதடினா பதர் கரெக்டு, மருகுனா தெரு, உதியர் அப்படின்னா சோழர் கிடையாது சேரர், இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதனம் பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. இதனம்னா ஆன்சர் பரன். கும்பி பூதளம் என்னும் 2 சொற்களுக்குமான பொருளை முறையே தேர்வு செய்க. கும்பி பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரெண்டுலேயுமே வயிறுன்னு இருக்குது. பூதளமும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பூமின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, வயிறு பூமி. ஓகேங்களா, அடுத்து பேச்சு வழக்கு சொல்லை திருத்தி எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. இங்கே பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நாகரிகம் அதுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சிந்து சமவெளி நாகரிகம் மிகவும் பழமையானது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைமுடி விருது என்னும் 2 பொருள்களையும் குறிக்கும் சொல்லை தேர்வு செய்க. ஸோ என்ன வரும்? தலைமுடி விருது. ஆன்சர் ஆப்ஷன் டி, குஞ்சி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை வந்து தேர்வு செய்யணும். கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தோன்றினான் அப்படின்னு சொல்லணும். காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தனன் வரணும். பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது. ஒரே ஒரு நூலை சொல்கிறாங்க தொன்மையானது, கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் துணை வினையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வானம் இருண்டு வருகிறது. இதுதான் கரெக்ட். வினை கூட்டல் வினை என்ற அடிப்படையில் உருவான கூட்டு வினையை தேர்வு செய்க. ஸோ வெரி சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 செயலும் சேர்ந்து வரணும், சேர்ந்த ஒரு கூட்டு வினை வரணும்.
ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. செய்வினை தொடரை செயற்பாட்டு தொடராக மாற்றுக. கண்ணன் துணியை தைத்தான். ஸோ அவனுக்குரிய செயலை அவனே செய்தால் அது செய்வினை. அதை தான் செய்வினையில் கொடுத்துருக்காங்க. செயற்பாட்டு தொடர்னா ஈஸியாக மாற்றிடலாம். படு, பட்டது, ஸோ இந்த மாதிரி ஆனது, போனது, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து முடித்தோம் அப்படின்னா அது செயற்பாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இது விடுங்க, பட்டதுங்கிறது வரல. இதுவும் பட்டது, படுலாம், இதெல்லாம் எதுவுமே வரல. இது ரெண்டுலேயும் பட்டது பட்டதுன்னு வருது. ஆனால் இதை எதை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். துணி கண்ணனிடம் தைக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா, துணி கண்ணனால் தைக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா? கண்ணனால் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, செயற்பாட்டு வினை வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு படு பட்டதுன்னு வரும். இந்த மாதிரி வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவாக இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது வெளிப்படுற மாதிரி வரும். ஸோ கண்ணனால் தைக்கப்பட்டதுங்கிறதான் கரெக்ட். இதில் மறந்துடாதீங்க. ஆள், படு, பட்டது, ஆனது, போனது, போயிற்று, ஆயிற்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, பிறவினைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் விகுதிகள் யாவை? வெரி சிம்பிள். நான் அடிக்கடி இந்த பிறவினை எடுத்தனா நான் அந்த எது ஆன்சரை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். என்னது? பிறவினை வாக்கியத்துக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய விகுதிகள் எது எது? கண்ணை மூடிட்டு சொல்லிடணும். விபி. ஓகேங்களா? இந்த விகுதிகளை கொண்டும் இன்னொன்று துணை விகுதிகள் இருக்குது. இது வந்து அடிக்கடி பொதுவாக பயன்படுத்தக்கூடிய விகுதிகள், அதான் பொதுவாக பயன்படுத்தும் விகுதிகள்னு கேட்டிருக்காங்க. துணை விகுதிகள் அப்படின்னு சொல்லி சப்போஸ் கேட்டிருந்தா செய், வை, பண்ணு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது இது அஞ்சுமே, அதாவது விபி, செய்வை, பண்ணு அப்படிங்கிறது எல்லாமே இது அஞ்சுமே பிறவினைகளுக்கான விகுதிகள் தான். இதை பொதுவான விகுதிகள்னு சொல்லுவோம், இதை துணை விகுதிகள்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து, தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. உடன்பாட்டு வாக்கியத்துக்கும் எதிர்மறை வாக்கியத்திலும் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, நான் தருவேன், நான் தருகின்றேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. நான் தருவேன், நான் தரமாட்டேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான எதிர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ அப்போ எதிர்மறையாக இருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் வந்தேன், நான் வந்திலேன் கரெக்டாக இருக்குது. நான் வருகிறேன், நான் வருகின்றேன் இதுவும் கரெக்டாக இருக்குது. நான் வருவேன், நான் வாரேன் இது கரெக்டாக இருக்குது. இது ஓல்டு புக்கில் அப்படியே இருக்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து, சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும். கூற்று 2, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடராகும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வினைமுற்றோட ஒரு பெயர் தொடர்ந்து வந்ததுன்னா அதுதான் வினைமுற்று தொடர்னு சொல்கிறோம். கரெக்டு. முற்று பெறாத வினை பெயர் சொல்ல கொண்டு முடிகிறத பெயரச்ச தொடர்னு சொல்கிறோம். இதுவும் கரெக்டு தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 2 கூற்றுகளும் சரி. சாணங்குளம் உண்மை தொகையை அடையாளம் காண்க. ஸோ சாணங்குளம் அப்படிங்கிறது ஸோ இது எந்த ஆகு பேரில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீட்டல். அப்போது நம்மளுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல்னு 4 இருக்குது. ஓகேங்களா? எண்ணலுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்? 2, 3 அப்படிங்கிறத சொல்லலாமா? எடுத்தலுக்கு எக்ஸாம்பிளாக பொன்னும் மணியும் அப்படின்னு சொல்லலாம். முகத்தல் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டா மரக்காலும் படியும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. என்ன வரும் ஆன்சர்? ஸோ திருக்குறளில் இருக்கும். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டானது, ஆப்ஷன் டி. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக.
சொற்களை ஒழுங்கு சென்டென்ஸாக மாற்றணும். அப்போது நன்மொழி இனிது உரைத்தல் வியத்தல், லாஸ்ட்டில் தல்னே முடியாது ரெண்டு இதுலேயுமே. இனிது உரைத்தல் வியத்தல் நன்மொழி இல்லை. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். ஆர்டினன்சஸ் என்பதை குறிக்கும் அரசியல் கலை சொல்லி தேர்வு செய்க. ஸோ என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அவசர சட்டங்கள். குழு சிந்தனை என்பதை குறிக்கும் மேலாண்மை சொல் என்ன? ஆன்சர் பிரைன் ஸ்டோமிங். கல்வி சார்ந்த புலத்தில் எலக்குவசன் என்பதை குறிக்கும் கலை சொல் யாது? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்மை. சரியான கலை சொல்லி தேர்வு செய்க. பிலோஜென்னி. ஸோ இதாக மட்டுமே நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, கலை சொல்ல மட்டுமே. சிலபஸ் படி எந்தெந்த இதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸோ அந்த பேட்டர்னில் தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பிலோஜெனினா இன பரிமாணம். பின்வரும் இயற்பியல் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தேர்வு செய்க. இண்டக்டர்னா மின் தூண்டி. தவறாக நிறுத்தற்குறியீடு இடப்பட்ட சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. சரியா இருக்கு. தமிழ் மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது. கரெக்டாக இருக்கு. கபிலன் தன் தந்தையிடம் இரட்டை மேல்குறி இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஸ்டின் மார்க் கேட்டு இரட்டை மேல்குறி க்ளோஸ் பண்ணியிருக்கு என்று கேட்டான். கரெக்டாக இருக்கு. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவறாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது அப்படின்னு வரணும். அடுத்து பின்வரும் இணைகளில் பொதுவாக பெட்டை என்று மரபு ரீதியாக அழைக்கப்படும் விலங்குகளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெட்டை அப்படின்னு எதை சொல்லுவோம்னா ஆப்ஷன் ஏ, சிங்கம் கரடி பூனை. ஓகேங்களா? ஸோ பெட்டைன்னு சிங்கத்துக்கு சொல்லலாம், கரடிக்கு சொல்லலாம், பூனைக்கு சொல்லலாம். மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, கலை. ஓகேங்களா? ஸோ கலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்போ தட்டுங்கிறது கம்பு சோளம் இதுக்கான அடி. அப்போ களினா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும், கரும்போட அடி. அடின்னு எதுக்கு சொல்லுவோம்? இதை நான் லைவ் செஷன்லேயே கேட்டிருப்பேன். புலி வேம்பு இதோட அடியை தான் சொல்லுவோம். வினை மரபு தொடரை நிறைவு செய்க. அவள் அப்படின்னா மெல்லு. விலங்குகளின் இளமை பெயர்களை பொறுத்துக்க. குரங்கு குட்டி, புலி பரல், சிங்கம் குருளை, எருமை கன்று. ஓகேங்களா? முடிஞ்சுது. ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டயலாக்ட் என்பது கணித தொழில்நுட்பத்தில் டயலாக்ட் என்பது கணினி தொழில்நுட்பவியலில் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளைமொழி. ஃபூட்டர் என்பதை ஊடகத்தில் எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, அடிக்குறிப்பு. தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவனிங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கேன்யோன் அப்படின்னா அகன்ற பள்ளத்தாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. ஏன்னா செங்குத்தான பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இதுதான் தவறு. கால்சைட் அப்படின்னா படிக சுண்ணாம்பு. கரெக்ட். கேப்டர் ஸ்ட்ரீம்னா கவரும் ஆறு. கேரவன் ரூட் அப்படின்னா சாத்து வழி. கரெக்டாக இருக்குது. அடுத்து பிளிசர்ட் என்பதை குறிக்கும் புவியியல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பனி புயல். செக்குலரிசம் என்பதை குறிக்கும் கலைச்சொல்லை தேர்வு செய்க. ஸோ என்ன வரும்? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மத சார்பின்மை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு பதிலளிக அப்படின்னு சொல்லி அழகு 5 வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக பாருங்கள். 66லேருந்து 70வது வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் வெளியிடப்பட்ட பின்வரும் அரசாணையை நன்கு வாசித்து 66 முதல் 70 வரையிலான கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கணும். ஓகேங்களா? சமுதாய பொறுப்பு செயல்பாடுகள்
திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக சமுதாய பொறுப்பு செயல்பாடுகள் திட்டத்தின் கீழ் CSR ஆக்டிவிட்டீஸ் திருச்சிராப்பள்ளி இந்திய விமான நிலையத்திலிருந்து 2 புதிய அவசர ஊர்தி வாகனங்கள் பெறப்பட்டது. பின்னேற்பானை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவனிங்க, மருத்துவ மக்கள் நல்வாழ்வு. ஓகேங்களா? ஸோ கவனிங்க, அரசாணை கொடுத்துட்டாங்க. நாள் என்ன டேட்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2056. படிக்க மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனரின் கடிதம், நகை எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆணை, மேலே படிக்கப்பட்ட மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனரின் கடிதங்களில் திருச்சி மாவட்டம் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை நோயாளிகளின் நலன் கருதி 2 அவசர கால ஊர்திகள், ஆம்புலன்ஸ் சமுதாய பொறுப்பு செயல்பாடுகள், கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி திட்டத்தின் கீழ் இயக்குனர் இந்திய விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி அவர்களால் இம்மருத்துவமனைக்கு கீழ்காணும் பதிவு எண்களில் பெறப்பட்டுள்ளது. வண்டி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து, மேற்குறிப்பிடப்பட்டுள்ள 2 வாகனங்களும் எரிபொருள் ஒதுக்கீடு பெறப்படாத நிலையில் உள்ளதால் ஒரு வாகனம் COVID-19 நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டதாகவும் மற்றொரு வாகனம் பிளட் பேங்க் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவ்விரு வாகனங்களும் இந்திய விமான நிலைய இயக்குனர் அவர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு பதிவு சான்றிதழ் மற்றும் காப்பீடும் செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் இம்மருத்துவமனையில் உள்ள 3 அவசரகால ஊர்திகளில் TN450670 என்ற வண்டி கலித்தொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது மீதமுள்ள 2 வண்டிகளும் வண்டி எண் TN45G0664, TN45G0616 மருத்துவமனையின் உபயோகத்திற்காக வழங்கப்பட்டு சுமார் 16 வருடங்களுக்கு மேலானதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாகவும், இந்த மருத்துவமனையின் கோவிட் ஆய்வு சாம்பிள் மற்றும் இதர ஆய்வுக்கு எடுத்து செல்லப்படும் சாம்பிள் அனைத்தும் இங்கு உள்ள வண்டி மூலமாகவே KIAPE விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டு வருவதாகவும், மேலும் அமைச்சர் குழு வருகை மற்றும் மருத்துவக் குழு செல்லுதல் மற்றும் மருந்துகள் ஏற்றி வருதல் போன்ற அனைத்து பயன்பாட்டிற்கும் இந்த பழைய 2 வண்டிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வண்டிகள் பழைய நிலையில் உள்ளதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு சரி செய்யப்பட்டு வருவதாகவும், எனவே திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் நோயாளிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு CSR செயல்பாட்டின் கீழ் இந்திய விமான நிலைய திருச்சிராப்பள்ளி இயக்குனர் அவர்களிடமிருந்து மேற்கண்ட 2 அவசரகால ஊர்திகளை நன்கொடையாக பெறப்பட்டதற்கு பின்னேற்பானை வழங்குமாறு திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் முதல்வர் கோரியுள்ளதாக மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் தெரிவித்துள்ளார். அடுத்ததா பேராகிராஃப்ல, மேற்காணும் சூழ்நிலையில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனரின் கருத்துவினை அரசு கவனமுடன் பரிசீலித்து அதை ஏற்று திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு இயக்குனர் இந்திய விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி அவர்களிடமிருந்து சமுதாய பொறுப்பு செயல்பாடுகள் திட்டத்தின் கீழ் நன்கொடையாக பெறப்பட்ட TN45BQ5697 டிராவலர் T1 ஆம்புலன்ஸ், WTN45BQ5688 டிராவலர் T1 ஆம்புலன்ஸ் ஆகியவற்றை பெறப்பட்ட நிகழ்விற்கு பின்னேற்பானை வழங்கியும் மற்றும் அவ்வாகனங்களுக்கான ஓட்டுநர் பொருள் மற்றும் பாரம்பரியத்திற்கான செலவினம் ஏதும் கோரக்கூடாது என்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை முதல்வர் பெயரில் அரசு வாகனங்களாக பதிவு செய்து கொள்ளவும் அனுமதி வழங்கி அரசு ஆணையிடுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி பெறுநர் இயக்குனர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம், சென்னை 600010, முதல்வர் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை இயக்குனர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் சென்னை வழியாக. அடுத்து நகல் நிதி சுகாதாரம் 2 துறை 2ஆம் துறை சென்னை 600009. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, மேற்காணும் அரசாணையில் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அவசர ஊர்திகள் பயன்பாட்டில் இருந்து விலக்கப்படுவதற்கான காரணமாக தெரிவிக்கப்படுவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம்னா, ஸோ அப்படி நீங்களும் பார்த்துட்டே வாங்க ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 16 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்ததால் அதிகமான பழுது ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகுவதால். மேற்காணும் அரசு ஆணையில் பின்வரும் எத்தகைய நிபந்தனைகளுடன் பின்னேற்பானை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ என்னது? அவசர ஊர்தி வாகனங்களுக்கான ஓட்டுநர் மற்றும் எரிபொருள் செலவினம் அரசிடம் கோரப்பட்டது. இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பராமரிப்பிற்கான செலவினம் 2 வாகனங்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். இதெல்லாம் சொல்ல கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஸோ அதை பேராகிராஃபை ஒன்றா படித்து பார்த்தா ரொம்ப டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த இதை பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேற்காணும் அரசாணையில் சமுதாய பொறுப்பு செயல்பாடுகளின் கீழ் எந்த நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட அவசர வாகன ஊர்திகளுக்கு பின்னேற்பானை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய விமான நிலையம். ஏற்கனவே திருச்சி மாவட்ட மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் எத்தனை அவசர ஊர்தி வாகனங்கள் பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. மேற்காடும் அரசாணையில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனரின் கடிதம் இறுதியாக எப்போது பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்பன்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி 1/8/2024. அடுத்து வந்து பாருங்கள், ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை, இந்த பழமொழியோட பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி, அர்ப்பனுக்கு மதிப்பு, சொலவடையை நிறைவு செய்க. இது 2022 நடந்த குரூப் 4 கேட்ட கொஸ்டின். சொலவடைகளில் இருக்கும் 7th தமிழ் புக்கில். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரினா பிறையை கண்ட மாதிரி. ஆப்ஷன் சி, ஓமை தொடரை நிறைவு செய்க. மழையின்றிய உலகின் நீர் ஆதாரங்களை செழிக்க வைப்பது டேஸ் ஆகும். என்ன பொருள் வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வெறுங்கையில் முலம் போடுவது போல. புற்றீசல் போல ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் என்ன விளக்குது? ஆன்சர்னா ஒற்றுமை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓம உருபுகள் போல, போன்ற, போல், புறைய, அன்ன, இப்ப, ஒப்ப, உரல, மான, நிகர, இது எல்லாமே ஊம உருபுகளாக வரும். நோட் பண்ணிக்கோங்க. உருவகம் அல்லாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கையேற்கண் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஏன்னா உருவகம் அப்படிங்கிறது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீக்கி ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோன்றதை தான் உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விரல், பூ, முகமதி, அடிமலர் கரெக்டாக இருக்குது. கயற்கண் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து இதோட அலகு 5 முடிஞ்சிருக்கு. அடுத்து அலகு 6. அலகு 6ல் வருங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கட்டுரை, ஆவணம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்வரும் செய்தித்தாள் தலையங்கத்தை நன்கு வாசித்து 76 முதல் 80 வரையிலான கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ அப்போ 76 to 80 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இதுலேயே நம்மளுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் பிரிவு 4 ஆலோசனைகள் தொடர்பான அசல் நிலைப்பாடு என்ற தலைப்பில் நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. சர்வதேச நாணய நிதியம் IMF அதன் ஒப்பந்த விதிகளின் கீழ் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துகிறது. நிதியத்தின் நிர்வாக குழுவால் விவாதிக்கப்படும் ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்பு சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான தகவல்களை சேகரித்து உயர் அதிகாரிகளுடன் கொள்கைகளை பற்றி விவாதிக்கிறார்கள். சர்வதேச நாணய நிதியம் அதன் சமீபத்திய இந்திய ஆலோசனை விவரங்களை வெளியிட்ட 4 நாட்களுக்கு பிறகு நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை உண்மை நிலையை பிரதிபலிப்பதாக சாத்தியமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில அனுமானங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதகமான அதிர்ச்சிகள் இந்தியாவின் பொது அரசு கடனை நடுத்தர காலத்தில் 2027 to 28க்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின் மாதிரி. ஓகேங்களா? 100% அல்லது அதற்கு அப்பால் உயர்த்தக்கூடும் என்ற சர்வதேச நாணய நிதியத்தின் கருத்தை பற்றி அமைச்சகம் பேசியிருக்கிறது. இது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கான ஒரு மதிப்பீடு மட்டும்தான் என்றும் மாற்ற முடியாதது இல்லை என்றும் அமைச்சகம் சொன்னது. தவிர முறையே அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சீனாவை போன்ற பிற நாடுகள் குறித்த சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கைகளை பொறுத்தவரையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பிற நாடுகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கைகளை பொறுத்தவரையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 160%, 140% மற்றும் 200% என்ற மிக உயர்ந்த தீவிர மோசமான சூழ்நிலைக்கான மதிப்பீடுகளை காட்டுகின்றன என்றும் அமைச்சரவை வலியுறுத்தியது. 2020 to 21 ஆண்டில் 88% இருந்த மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மொத்த கடன் 2022 to 23 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 81% இருந்தது.
சாதகமான சூழ்நிலை இருந்தால் இது 2027 to 28 ஆண்டில் 70% கூட குறையக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணக்கிடுகிறது. இந்த நூற்றாண்டில் இதுவரை இந்தியா எதிர்கொண்ட அதிர்ச்சிகள் உலகளாவியவை என்றும் 2008 நிதி நெருக்கடி அல்லது தொற்றுநோய் என எதுவாக இருந்தாலும் முழு உலக பொருளாதாரத்தையும் அவை பாதித்தன என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியது. ஆரம்ப செய்திகளுக்கு எதிர்வினையாற்றிய அமைச்சகம் அதன் அறிக்கை சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மறுப்பு அல்ல என்றும் மாறாக பொது அரசாங்க கடன் நடுத்தர காலத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 100% தாண்டும் என்பதை குறிக்கும் நாணயத்தின் கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்வதை அல்லது தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சி என்றும் தெளிவுபடுத்தியது. இந்த அறிக்கை முரண்பாடானதா அல்லது தெளிவுபடுத்தப்பட்டதா என்று சொற்பொருள் வல்லுநர்கள் வாதிடலாம். சர்வதேச நாணய நிதிய வாரியத்தின் நிதி இயக்குனர் ஏற்கனவே கடன் அபாயங்கள் தீவிரமானதை தெரிகிறது மற்றும் பொருளாதாரத்தின் வேறு சில அம்சங்கள் குறித்த அதன் ஊழியர்களின் முடிவுகளை பற்றிய ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தார். பரந்துபட்ட நோக்கில் பார்த்தால் இந்தியாவின் நிதி நிலைமை குறித்த சர்வதேச நாணய நிதிய ஊழியர்களின் கருத்துக்கள் உண்மையில் கடந்த ஆண்டில் மேம்பட்டிருக்கின்றன. 2022 ஆண்டில் இந்தியாவின் நிதியிடம் ஆபத்தில் உள்ளது என்று வாதிட்டதிலிருந்து அவர்கள் இப்போது நாட்டின் கடன் அழுத்த அபாயங்கள் மிதமாக இருப்பதாக என்று நம்புகிறார்கள். இதற்கு மத்திய அரசின் திறன் ஒரு முக்கியமான காரணம். கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 57% கடன் அளவுகளை கொண்டிருந்த மத்திய அரசு சமீபத்திய காலங்களில் நிதி பற்றாக்குறை இலக்குகளை எட்டும் நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட 5.9% இருந்து 2025 to 26க்குள் பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5% கொண்டு வருவதற்கான அதன் உறுதிப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு கடன் மற்றும் செலவினங்களை குறைப்பது முக்கியமானது. ஒரு அறிக்கையில் உள்ள ஒரு பாதகமான விவரத்திற்கு எதிர்வினையாற்றுவது சில நேரங்களில் அதன் மீது இன்னும் அதிக கவனத்தை ஈர்க்கும். அதைவிட முக்கியமாக செயல்கள் எப்போதும் வார்த்தைகளை விட உரக்க ஒரு செய்தியை சொல்கின்றன. கொஸ்டின் பாருங்க, சர்வதேச நாணய நிதியம் ஊழியர்களின் புதிய மதிப்பீடு என்ன சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னு பார்த்தோம், கடன் அழுத்த அபாயங்கள் மிதமாக உள்ளன அப்படின்னு படித்தோம். இந்திய அரசின் நிதி பற்றாக்குறை 2025 to 26 எந்த இலக்கை அடைய இலக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா 5.9 4.5%. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. எந்த ஆண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மொத்த கடன் 88% இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2020 to 21 இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம பார்த்தோம். பாருங்க, அடுத்து 88% இங்கே இருக்குது பாருங்கள், 2020 to 21. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட மிக மோசமான சூழ்நிலை மதிப்பீட்டின்படி 27 to 28 இந்திய அரசு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளவாக இருக்கும் என கணித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 100%னு பார்த்தோம். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரிவு 4 ஆலோசனைகள் எப்போது உறுப்பு நாடுகளுடன் நடத்தப்படுகிறது? பிரிவு 4 ஆலோசனைகள் எப்போனா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்று கூறும் அறநூல் யாது? ஸோ இப்போ அழகு 7, இப்போ அழகு 6 முடிச்சாச்சு. இப்போ அழகு 7 பாருங்கள். ஸோ இப்போ அழகு 6 வந்து அந்த பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இடையில மாறி வரும். ஸோ இதுக்கு வந்து கவனிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் திரிகடிகம். ஓகேங்களா. பின்வருவனவற்றுள் எது ஒன்று பழமொழி 400 தரும் பாடல் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாமே ஒரு கற்றலின் கேட்டலேன் அன்று குன்றின் மேலிட்ட விளக்கு அணியெல்லாம் ஆடையின் பின் இதெல்லாம் வரும். ஸோ செல்வம் சகடக்கால் போல வரும், இது மட்டும் வராது. ஓகேங்களா. இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். நாலடியார் வேளாண் வேதம் எனவும் 4 400 எனவும் வழங்கப்படுகிறது. கரெக்டு தானே? நாலடியாரின் பொருள்பால் 13 அதிகாரங்களாகவும் இன்பத்துப்பால் 5 அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஃபஸ்ட்டு சரி, செகண்ட் தவறு. அப்போ என்ன வரணும்? பொருட்பாலில் மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குது. அறத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 அதிகாரங்கள். ஓகேங்களா. ஸோ அப்போது இது வந்து தவறாயிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பெயர்? அதுக்கு பேர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, குன்றி மணி. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள் தான் இந்த அனிச்சம்
குவளை. ஓகேங்களா? அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே பழம் தான் இந்த நெருஞ்சி பழம். திருக்குறளை நிறைவு செய்க. அறத்தாறு இது என வேண்டா டேஸ் பொறுத்தானோடு ஊர்தான் இடை. இந்த இடத்துல என்ன வரும் விடுபட்ட இடத்துல? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவிகை. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை அப்படின்னு சொல்லி வரடும். ஓகேங்களா? அடுத்து வந்து கவனிங்க. சப்சிஸ்டன்ஸ் அலோவன்ஸ் எளிய மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிழைப்பூதியம். ஓகேங்களா? இது அலகு 6ல் வரும். இது எனி அமௌண்ட் கீ அண்டர் தி undisbursed pay register if it is not disbursed within months shall be remitted to the government account. இந்த undisbursed pay register இந்த அடிக்கோடிட்ட ஆங்கில சொல்லின் எளிய மொழிபெயர்ப்பை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா கொடுபடா சம்பள பதிவேடு. சியோரலிசம் எளிய மொழிபெயர்ப்பு தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிகை நடப்பியல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமுளிக்கல், இது படிச்சிருப்பீங்க. தி லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் தி லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்டு. சரியான எளிய மொழிபெயர்ப்பை தேர்வு செய்க. என்னன்னு வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, என்னுடைய மொழியின் வரம்பு என்பது எனது உலகின் வரையறையை போன்றது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து பாருங்க, மொழிகள் பல நான் ஓனை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பன்மொழி அறிவு என்பது நாண வீட்டின் வாயிலாகும். இதை வந்து எப்படி மொழிபெயர்க்கலான்னா நோட் பண்ணிக்கோங்க. மல்டிலிங்குவல் நாலேஜ் இஸ் தி கேட்வே டு விஸ்டம். மல்டிலிங்குவல் நாலேஜ் இஸ் தி கேட்வே டு விஸ்டம். அடுத்து, மொழிகள் பல நான் கற்றிருந்தாலும் உலகை நான் அறிய தாய்மொழியே வழிகாட்டியது. இதை எப்படி மொழிபெயர்த்து வரும் அப்படின்னா, தோ ஐ ஹாவ் லேர்ன்டு மெனி லாங்குவேஜஸ் மை மதர் டங் கைடட் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட். Though I have learned many languages, my mother tongue guided me to understand the world. அடுத்து, எனது மொழியின் வரம்புகள் உலகை நான் அணுகுவதற்கு அனுகூலமாகிறது. இது எப்படி வரும்? The limits of my language shape my access to the world. The limits of my language shape my access to the world அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வீரர் உலகம் என்ற இலக்கண படைப்பிற்கு கீவா ஜெகநாதர் சாகித்ய அகாதமி விருது எப்போ பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1967. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் கலைமகள் அப்படிங்கிற இதழோட ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். இவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் பேரறிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. கீவா ஜெகநாதனை பற்றி குறிப்புகள் கம்மியாக தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. தமிழின் பேரறிஞர். அதே மாதிரி வாகீச கலாநிதி நாட்டறியல் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டறியல் முன்னோடி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அடுத்து, மூவாத ஞாயிறும் வெண்ணி நிலா மீன்களும் முள் சிறைப்பட்டதில்லை என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி, கண்ணதாசன். ஸோ இவரோடது ஃபேமஸானது, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். ஓகேங்களா? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்து விட்டால் வாழ்க்கை பாலைவனம். ஸோ அடுத்து இவரோடது இன்னும் வந்து ஃபேமஸானது நிறைய இருக்குது. இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? புகழ்ந்தால் என் மனம், அது அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த நதி வெள்ளத்துக்கு கண்ணதாசனும் பாடியிருப்பார், கம்பரும் வந்து பாடியிருப்பார். ஸோ இதில் யார் யார் அப்படிங்கிறத அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து, தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி எப்போது வெளியானது? ஆன்சர் எப்போனா ஆப்ஷன் சி, 1985. இவர் கிட்டத்தட்ட 43 நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இவரோட ஃபேமஸான கூற்றுகள் என்னென்னா, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு, உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரி கண்டம். இதெல்லாம் இவருடைய முக்கியமான கூற்றுகள். தமிழ் இலக்கண செம்மல் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி லக்குவனார். ஓகேங்களா. ஜியு போப்பை தமிழ் பாடநூல் முன்னோடின்னு சொல்கிறோம். தமிழ் பாடநூல் முன்னோடின்னு சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரோட சிறப்பு பேரும். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பல்கலை செல்வர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக லைவ் செஷன்ஸ்லேயே சொல்லியிருப்போம். திருவிக்காவை தொழிலாளர் சந்தை. ஓகேங்களா. அடுத்து சரியாக அமைந்த கூட்டினை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த ஆய்வு நூல் காணல் வரியாகும். சரிதான். இவரின் சிறந்த மொழி நூலாக தமிழ் மொழி வரலாறு கருதப்படுகிறது. சரிதான். ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஆகிய ஆங்கில நூல்களையும் இயற்றியுள்ளார். இதுவும் சரிதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அனைத்தும். திராவிட மொழியில் 3 என்னும் எண்ணு பெயர் கன்னட மொழியில் எவ்வாறு வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்னா கன்னட மொழியில் 3 அப்படின்னு அழைக்கப்படுது. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கண்மாய். ஓகேங்களா. இந்த ஊரணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலையை குறிக்கும். இளஞ்சி அப்படின்னா பல்வகைக்கு பயன்படக்கூடிய நீர் தேக்கத்தை குறிக்கும். கூவல் அப்படின்னா ஊவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலையை குறிக்கும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறியவர் யார்? ஆன்சர் யாரு? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். பின்வருவனவற்றுள் தவறான கூட்டினை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் மொழி மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் மார்க்ஸ் முல்லர் பாராட்டியுள்ளார். கரெக்டு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று எமினோ கூறியுள்ளார். ஸோ இது தப்பு இல்லைங்களா. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. உங்களுக்கான கொஸ்டின் இதுதான் தப்பு. அப்போது இதை சொன்னது யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். செம்மொழிக்கான 16 தகுதிப்பாடுகளை தமிழறிஞர் முஸ்தபா வகுத்துள்ளார். கரெக்டு. நரம்பின் மறை என்று தொல்காப்பியம் உரைக்கிறது. கரெக்டு. ஃபைனல் கொஸ்டின். தொல்காப்பியம் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரிய நூல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகடுகம். திரிகடுகத்தோட ஆசிரியர் யார்? நல்லாதனார். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிளார். சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசான். ஏலாதியோட ஆசிரியர் யார்? கனி மேதாவியா. ஓகே. நான் கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிடுங்க. அதே போல் குரூப் 4க்கான 92 டேஸ்க்கான 92 டேஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வெற்றிக்கனி இந்த குரூப் 4க்கான 92 டேஸ் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா மெசேஜ் யாரும் பண்ணாதீங்க. அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜாயின் ஆகிறவங்க நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வெற்றிக்கலி பேட்ச்க்கு கேட்காதீங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்களும் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.